145வது கேள்வி. கேள்வியை பாருங்க. சமன் 2. சரி கவனிங்கடப்பா. ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க, ஃபார்மசி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்யலாம், ஒன்று ஃபார்மசி எடுத்து போட்டு சுருக்கி குறுக்கே பெருக்கி ஒரு வேலை செய்யலாம். என்ன அப்படி இல்லாட்டி இங்கே வந்து வேறு என்ன சுருக்கல் செய்யலாம், மொத்தமாக எக்ஸைய 4 எக்ஸக 4 சுருக்கி விடுவோம். சுருக்கினா பெருக்கி விடுவோம்னு சொல்கிறோம். இப்போ இடத்துல நம்ம ஃபார்மசி எடுத்து என்ன வேலை செய்ய போகிறோம், எக்ஸைய 4 எக்ஸக 4 ஃபார்மசி எடுத்து போட்டு கீழே வர எக்ஸைய 4 எக்ஸக 4 அங்கே பெருக்கத்தானே போகிறோம். அப்படி செய்யாமல் இங்கே எக்ஸைய 4 இருக்குது, இங்கே எக்ஸக 4 இருக்குது. மொத்தமாக எக்ஸைய 4 எக்ஸக 4 இது இரண்டாலையும் எல்லாவற்றையும் பெருக்கும். ரைட். அப்போ இடத்துல நான் செய்ய போகிற வேலை என்னென்னா, எக்ஸைய 4 தர எக்ஸக 4 முழுவதையும் பெருக்கி விடுது. ரைட். ஃபார்மசி எடுத்து செய்கிறது ஒரு வழி, அது ஒன்று இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ரைட். நான் என்ன செய்யணும்னா எக்ஸைய 4 எக்ஸக 4 பெருக்கக்குள்ள இங்கே என்ன வரும், 3 எக்ஸைய 11 தர எக்ஸக 4 மட்டும்தான் வரும். நீங்கள் எக்ஸைய 4 தர எக்ஸக 4 பெருக்குறீங்கடாப்பா. எக்ஸைய 4 என்ன செய்யும், சுருக்குப்பட்டு போயிடும். அப்போ என்ன மிஞ்சும், எக்ஸக 4 மட்டும்தான் மிஞ்சும். அடுத்தது மைனஸ் எக்ஸக 7 தர இங்கே எதால் பெருக்கிறேன், எக்ஸைய 4 எக்ஸக 4 பெருக்கிறேன். இங்கே வந்து எக்ஸக 4 ஒன்று இருக்கா, மேலொரு எக்ஸக 4 இருக்கா, ரெண்டுமே வந்து என்ன செய்யும், சுருக்குப்பட்டு போகும். அப்போ இங்கே இதோட என்ன பெருக்கம் வரும், எக்ஸைய 4 வரும். இங்கே 2 தர எக்ஸைய 4 எக்ஸக 4 இப்படி வரும். அப்போ இதை அடைப்பு நீக்கி கொண்டாடப்பா, 3x வர்க்கம் சய இல்லாட்டி நம்ம என்ன ஃபார்மசி எடுத்து போட்டு திருப்பி குறுக்கே பெருக்க ஒரு லைன் எழுதுவேன் தானே என்ன. அப்போ அந்த லைன் இப்போ தேவைப்படாது, ஃபார்மசி எடுக்கிற லைன் தேவைப்படாது லைன்ட்டா. அப்போ அந்த வேலையை வந்து என்ன செய்யலாம், இடத்துல இப்போ நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். ரைட். அப்போ இது அடைப்பு நீக்கினா என்ன வரும், ஒரே நேரத்தில் அடைப்பு நீக்குவோமா, லைனாக பிரித்து எழுதாமல் 3x வர்க்கம் சய 11xம் சக 12x சக எக்ஸ் சய 44 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சக 7x இங்கே சய 4x சக 3x இங்கே சய 28 இப்படி வரும். அடுத்தது 2 தர இது அப்படி அடைப்பு நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வடிவம் தானே. என்ன சொல்லுங்க, எக்ஸ் வர்க்கம் சய 16 ஏன்னா எக்ஸைய 4 எக்ஸக 4 என்ன சுருக்கப்பட்டு கடைசியில் எக்ஸ் வர்க்கம் சய 16 வரும். அப்போ 3x வர்க்கம் இங்கே எக்ஸ் வர்க்கம், அப்போ என்ன வரும் 2x வர்க்கம். அது அப்படியே நேரடியாக யோசிக்க இல்லாதா, இந்த பக்கம் என்ன வருது 2x வர்க்கம் சமனுக்கு இந்த பக்கம் அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும் 2x வர்க்கம் வரும். அப்போ 2x வர்க்கம் போயிடும். ஓகே. அடுத்தது எக்ஸ் இருக்குது, சய 3x இருக்குது, அப்போ என்னென்னு வரும் சய 2x. வேறு எக்ஸ் இல்லை என்ன அங்கே சுருக்கிறதுக்கு. அப்போ எக்ஸ் இருக்குது, இங்கே சய 3x இருக்குது, சுருக்கப்பட்ட சய 2x சய 44 சய சக 28. அப்போ 44 அங்கே 28 சொன்னால் இங்கே என்ன வரப்போகுது, சய 16 வரப்போகுது. சரிதானே. இங்கே 44 அது 28 கழிப்படு, சாரி சய 44 சக 28 சய 16. இங்கே வந்து என்ன வரும் நமக்கு சய 32. அப்போ மொத்தமாக சய 16 வரப்போகுது. அப்போ எக்ஸ் சமன் என்னன்னு சொல்லலாம் 8. ரைட். சரி ஓகே. இது முடிய அடுத்த 147 செய்யும். 146 நீங்களா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை சில கேள்விகள் ரைட் பண்ண சொன்னேன், அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, சில கேள்விகள் உங்களை ரைட் பண்ண சொன்னானே அதில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்க. கவனிங்க. இப்போ இப்படி எதுவும் யோசிக்கிறீங்களா, இப்படி யோசிக்கிற பிள்ளை இது சரி வராது. ரைட். இப்படி ஒரு டவுட் ஒன்று வருது. 3x 11 x 4 சக x 4 இங்கே x 7 சமன் 2 இதானே கேட்க வரீங்க பிரச்சனை.
ரைட். அப்போ இந்த மைனஸை வந்து என்ன சொல்லுங்க, நீங்கள் கீழே எடுக்கிறீங்களா, மைனஸை கீழே எடுக்கிறீங்களா, அது மொத்த எக்ஸ் மொத்த எக்ஸாக 4க்குமே வந்து எப்படி வரும், மைனஸாக வரும். ரைட். அது வந்து 4க்கு மட்டும் மைனஸ் இல்லை. ரைட். ஓகே. அப்போ இது சரி வராது. அடுத்தது 147க்கு வாங்க. இந்த 147 பாருங்க. சிலர் விடை எடுத்துருக்கீங்க, விடைகளை செக் பண்ணுவோம், கவனிங்க. 147வது கேள்வி. 5ன் கீழ் x2 மைனஸ் 3ன் கீழ் x2 சமன் 2ன் கீழ் x4. ரைட். x2 x2 x4 இது இவ்வளவும் வந்து என்ன சொல்லுங்க, பகுதியில் இருக்கு. அப்போ என்ன செய்வோம், முழுவதையும் x2 x2 x4 முழுவதையும் என்ன செய்வோம், பெருக்குவோம். அல்லது வேறு என்ன செய்யலாம், இங்கே ஃபார்மசி எடுத்து போட்டு ஒரு லைன் ஃபார்மசி எடுத்துட்டு குறுக்கே x4 பெருக்கி எழுதலாம். அது ஒரு வழி. அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்கிறேன், மொத்தமாக பகுதியில் இருக்கிற x2 x2 x4 பெருக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். ரைட். அப்போ இங்கே என்ன வரும், 5 தர நம்ம எதால் பெருக்கிறோம், x2 x2 x4. அப்போ x2 x2 சுருக்கப்படும் தானே. அப்போ 5 தர x2 x4 வரும். மைனஸ் 3 தர எதால் பெருக்கிறோம், x2 x2 x4. ஆனால் கீழே x2 இருக்குன்னு. அப்போ x2 மேலே இருக்கிற x2 என்ன செய்யும், சுருக்கப்பட்டு போயிடும். அப்போ இங்கே என்ன வரும், x2 தர x4 2 தர x வர்க்கம் சய 4. அது நேரடி அழுன்னு விளங்கிட்டாது. எதால் பெருக்கிறோம்டா, x2 x2 x4 பெருக்கிறோம். x4 x4 சுருக்கப்பட்ட அவர்த்த என்ன வேண்டாப்பா, x2 x4 பேர். அப்போ x2 x2 வேண்டாம், அது எப்படி வரணும், x வர்க்கம் சய 4 பேர். இது அடைப்பு நீக்கொள்ளும் 5 x வர்க்கம் சக 6x சக 8. அடுத்தது சய 3 தர x வர்க்கம் சய 2x சய 8. சாரி, சக 2x பிள்ளை விட்டுட்டேன். சய 2x சக 4x என்ன வரணும், சக 2x. அடுத்தது இங்கே 2x வர்க்கம் சய 8. அப்போ இதில் என்ன யோசிக்கலாம், 5x வர்க்கத்திலிருந்து 3x வர்க்கம் போனால் 2x வர்க்கம், அங்கே 2x வர்க்கம் இருக்குது, சுருக்கப்பட்டு போகட்டும். இங்கே வந்து என்ன சொல்லுங்க, 30x சய விடத்தில் என்னென்று வரப்போது நமக்கு 6x. அப்போ 30x சய 6x என்றக்குள்ள 24x. இங்கே 8 5 40. இங்கே சய சகவாயிடும். அப்போ சகவாயிடும் 3 தர 8 24. அப்போ இங்கே 40 அங்கே 24 64 சமன் சய 8. அப்போ 24x சய 8 இது இந்த பக்கம் வந்து கழிப்பட்டா சய 64. மைனஸை வச்சு போட்டு கூட்டுங்க, என்ன வரும், 8 சக 64 மைனஸ் 72. எனவே எக்ஸ் சமன் என்னென்று வரும், -3. ரைட். முடிச்சுக்கணும். அடுத்த 149வது கேள்வி பாருங்க. சரி, 149வது கேள்வி எடுங்க. ரைட். அடுத்தது 149வது கேள்வியை பாருங்க. சரி, 149. விடைய எடுத்திருப்பீங்க. என்ன 149 விடையெல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப கவனிங்க, இங்க 3x வர்க்கம் சய 2x சமன் 0. ரைட். இதில் நான் விளங்கப்படுத்தி செய்கிறதுக்குன்னு அங்கே ஒன்று ஒரு விஷயம் இல்லை. நான் இதில் என்ன கேள்வி என்ன, இப்போ எனக்கு இப்போ 3x வர்க்கம் இருக்குது, இங்கே 2x இருக்குது. என்ன 3x வர்க்கம் சமன் 2x சொல்லலாம் தானே. 2 வகை எக்ஸால் சுருக்க இல்லாதா, சுருக்கலாம். 3x சமன் 2 இப்படி வரும். எக்ஸ் சமன் என்னென்று வரும், எக்ஸ் சமன் 2 3 வரும். இப்போ சமன்பாடு தீர்த்தல் என்றதில் நோக்கம் என்ன, ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கண்டா
இதில் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து எப்படி இருக்கணும், சமனாக இருக்கணும். அந்த எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமனாக இருக்குமாறு நான் என்ன செய்யணும், தீர்வு காணணும். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமனாக இருக்குமாறு அங்கே இருக்கிற தெரியா கணிய எக்ஸண்ட தெரியா கணியத்தில் கேள்வி இருக்கா, அந்த எக்ஸண்ட தெரியா கணியத்தை நான் என்ன செய்யணும், காணணும். இதான் வந்து என்ன சொல்லுங்க, சமன்பாடு தீர்த்தல்ற நோக்கம். அப்போ எனக்கு எக்ஸுக்கு 2 ஒரு விட வருது. எனக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட சமன்பாடு என்ன, 3x வர்க்கம் சய 2x சமன் 0. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வரும், எல்ஹெச்எஸில் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் என்னென்று வரும், 3 தர 4 யோஜி கதைக்கணும். 2 வர்க்கம் என்ன, அப்போ என்னென்று வரப்போது 4 சய இங்கே என்னென்று வரும் 2 தர 2 என்ன, அப்போ இங்கே மொத்தமாக என்னென்று வரும் 4 சாரி 4 3 சுருக்குப்படுமே, இங்கே 4 சுருக்குப்பட்டால் என்னென்று வரும் 0. இங்கே ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது, இந்த சமன்பாட்டில் ஆர்ஹெச்எஸ் வலது கை பக்கம் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் சமன் இங்கே என்னென்று வருது, ஆர்ஹெச்எஸ் வருது. சரிதானே, எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுப்பாங்க. இதை என்ன செய்தேன்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டு 2 போட்டு நான் என்ன சொல்றேன், எக்ஸுக்கு பதிலாக 0 எடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும், எல்ஹெச்எஸ் 3 தர 0 வர்க்கம் 0 சய 2 தர 0. அப்போ இது என்ன வரும், 0 சய 0 சமன் என்ன, ஆர்ஹெச்எஸ். அப்போ எக்ஸ் சமன் என்ன சொல்லுங்க, 0 வருது தானே. ஆனால் விடத்தில் என்ன ஒரு விட தானே வருது. என்ன பிரச்சனை, என்ன நடக்குது விடத்தில், எக்ஸை பொதுவாக எடுக்கல. நான் கேட்குறேன் விடத்தில் ஏன் பிரிக்கலான்னு கேட்குறேன், ஏன் இப்படி செய்ய இயலாது என்று கேட்குறேன். இது நான் சரியென்று சொல்லி கேட்கல, நான் இப்படி செய்திருக்கேன், எனக்கு விட வருது, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுட்டீங்க. ஆனால் எனக்கு விடத்தில் வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸுக்கு 2 போட ஓகே, எனக்கு எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் தீர்வு வருது. ஓகே ஃபைன், அது சரி. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலும் எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் வருது. அப்போ நீங்கள் விடத்தில் என்ன செய்து 2 பக்கம் எக்ஸால் பிரித்து விடுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை செய்திருக்கேன், 2 பக்கம் என்ன செய்திருக்கேன், எக்ஸால் பிரித்து விட்டுருக்கேன். அப்போ 2 பக்கம் எக்ஸால் பிரிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, ஒரு தீர்வு அங்கே இல்லாமல் போகுது. அப்போ உங்களோட பாசையில் சொன்னால் 2 வகை எக்ஸை வெட்டியிருக்கேன். சரிதானே, அப்போ 2 வகை எக்ஸை வெட்டினதால உங்களுக்கு வந்து என்ன, எக்ஸ் சமன் 0 ஒரு தீர்வு வந்து என்ன சொல்லுவோம், அங்கே இல்லாமல் போகுது. அப்போ 2 பக்கம் இந்த வெற்ற வேலைகள் வந்து என்ன சொல்லுவோம், செய்யக்கூடாது. விளங்கிட்ட, இப்போ இப்படி இந்த மெத்தடில் வந்து என்ன சொல்லுங்க, செய்யக்கூடாது. இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு வைப்போம், கவனிங்க. இப்போ எப்படி ஏண்டா, இதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு, 3x வர்க்கம். சரிதானே, 3x வர்க்கம் சய 2x சரி. இங்கே என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும். அது அப்படித்தான், நாங்கள் இப்படி தான் படித்தேன், நாங்கள் அதை அப்படித்தான் ரெண்டு அப்படி போக இல்லாது. சரி, நம்ம என்னென்ன கதைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லுங்க, காரணம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏல பொறுத்த வரைக்கும் அதான் தேவைங்க. சரி, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த கேள்விக்கு என்ன சொல்லிட்டேன், இடத்துல 2 வகை எக்ஸால் வெட்டுன இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லுங்க, பிழைன்னு சொன்னால் ஒரு விட தான் வருது. அப்போ பாதி மார்க்ஸ் தான் வருது. இதுக்கு வந்து என்ன சொல்லுங்க, 25 மார்க்ஸ்ண்டா சுருக்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் வந்துட்டு மிச்சம் வந்து என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஃபுல் 25 மார்க்ஸ் கிடைக்காது, ஒரு 15 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைங்க, அப்போ இடத்துல வந்து என்ன ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது, ஏன்னா பாதி விட தான் இருக்குது. எக்ஸாமன் 0 ஒரு விடையங்க காணல. இப்போ கேள்வி என்ன இருக்குன்னா, 3x வர்க்கம் சமன் 3x வர்க்கம் சமன் 2x இதை மாற்றலாம் தானே. 3x வர்க்கம் சரி 2x சமன் 0. அப்போ இதை எப்படி மாற்றலாம், 3x வர்க்கம் சமன் 10x. இப்போ 2 வகை எக்ஸால் சுருக்கலாமா? இப்போ இடத்த சொல்லி தந்தபடி நீங்கள் மூளை யோசிக்குமென்று சொன்னால் என்ன பதில் வரணும், சுருக்கக்கூடாது நம்பர். ரைட், ஓகே. அப்போ இடத்துல வந்து என்ன சொல்லுங்க, சுருக்கக்கூடாதுண்டா இதை அப்போ எப்படி எழுத போகிறேன், 1x. அதுக்கு இந்த கேள்வியை முடிப்போம். என்ன இடத்துல எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க, பொதுவாக எடுத்தால் 3x 2
சமன் 0. அப்போ இடத்துல எக்ஸ் சமன் 0 சொல்லுவேன், அல்லது 3x/2 சமன் 0 சொல்லுவேன். அப்போ எக்ஸ் சமன் என்னென்று வரும் 2/3. சரி, இந்த கேள்வியில் பிரச்சனை முடிஞ்சு அதை விடுங்க. சரி, இப்போ அப்போ இப்படி நான் சொன்னதும் படி அப்போ ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்கிற எக்ஸை சுருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க? அப்போ சுருக்குனா 3x சமன் 2 வரும். ரெண்டு பக்கம் எக்ஸால் சுருக்குனா 3x சமன் 2 வரும். எக்ஸ் சமன் என்னென்று வரும் 3x வரும். ஓகே, சுருக்காமல் என்ன வரும் 3x வர்க்கம் 2x சமன் 0. 1x வந்து என்ன செய்வோம் பொதுவாக எடுப்போம். 1x பொதுவாக எடுக்கப்பட்ட என்ன வரும் 3x/2 சமன் 0. இப்போ 1x சமன், அதாவது இங்கே கேள்வி செஞ்சது மாதிரி செய்தா 1x சமன் 0 அல்லது 3x/2 சமன் 0. சரி, அப்போ இதில் வந்து என்ன வரும் 3x சமன் 2, எக்ஸ் வந்து என்ன 3x2, அங்கே வந்து அதை விட வரும். சரி, இடத்துல எக்ஸுக்கு என்ன விட விலங்குல இடத்துல எக்ஸுக்கு எக்ஸ் சமன் என்ன விட என்ன வரும்? அப்ப 1x0 என்ன வேண்டாம் 0 முடிவிலி. 1x0 முடிவிலி என்று தான் அன்னைக்கு தான் என்ன சொல்லுவோம் 1 10ஆல் பிரித்து 100ஆல் பிரித்து 0.1ஆல் பிரித்து 0.0000 எல்லாம் பிரித்து காட்டினது. ஓகே, அப்போ 1x வந்து 0 எக்ஸுக்கு என்ன விட வரணும் 1x0 வரணும். அப்படி தானே என்ன 1x சமன் 0 எக்ஸுக்கு என்ன விட வரணும்? இந்த சமன்பாட்டின் படி 1x0 தானே வரணும். சரி, 1x0 என்ன முடிவிலி. அப்போ தீர்வு என்ன விட என்ன? டேய் நீ சரி வார் இப்போ என்னன்னு சொல்ல முடிவிலி. முடிவிலி என்றா முடிவிலி என்ற சொல் எதுக்கு சொல்ற? முடிவற்றதுக்கு சொல்ற. அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டால் முடிவற்றது என்று சொல்றேன். நீங்க முடிவு அற்றதுன்றது ஒரு முடிவாக வராது தானே. விளங்கிட்ட என்ன விஷயம்? அதான் பிரச்சனை. விளங்கிட்ட இதில் பிரச்சனை என்னென்னா 1x0 முடிவிலி, முடிவு அற்றது. முடிவு அற்றதுன்றது ஒரு முடிவாக வரையலாது. விளங்கிட்ட அப்போ இடத்துல முடிவிலி என்றது அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கு பேர் தான் முடிவிலி. அப்போ இப்படி வாரது ஒரு தீர்வாக அமைய முடியாது. இப்போ இதில் என்ன விளக்கம்? இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து 0 முடியாது. இந்த எக்ஸ் வந்து 0 என்னவாயிரும் 1x0 வந்துடும். 1x0 அதை எப்படி மாறிடும் முடிவிலியாக மாறிடும். திரும்பவும் சொல்ல என்னதான் அதான் வந்து என்ன முடிவு அற்றது. இப்போ முடிவு அற்றதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஒரு தீர்வாக அந்த இடத்துல கதைக்க முடியாது. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸால் வெட்டலாமாண்டா இந்த இடத்துல வெட்டலாம். அதாவது எக்ஸால் இந்த இடத்துல சுருக்கலாம். காரணம் என்ன? இதுக்கும் அதுக்கும் இங்கே சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இங்கே சுருக்கலாம்னு சொல்கிறேன். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ண்டா அங்கே எக்ஸ் வந்து மேலே இருக்குது, இங்கே எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க பகுதியில் இருக்குது, கீழே இருக்குது. ரைட், அதாவது இவ்விடத்தில் எக்ஸ் 0 ஆகலாம், இவ்விடத்தில் எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க 0 ஆக முடியாது. 0 ஆகுனா அது எப்படி மாறிடும் முடிவு அற்றதாக மாறிடும். விளங்கிட்ட முடிவு அற்றது என்று சொன்னால் முடிவு அற்றது சம்பந்தப்பட்ட சமன்பாடெல்லாம் நமக்கு தீர்க்க தெரியாது. சரிதானே? அப்போ 3x0 அதொரு முடிவற்றது, 2x0 அதொரு முடிவற்றது. 2 முடிவற்றது சமன்ன்றது ஒரு சமன்பாடாக வராது. சரிதானே? அப்போ இந்த இடத்துல வந்து சுருக்கலாம். அப்போ எங்கே சுருக்கலாம் எங்கே சுருக்க இயலாது என்ற ஐடியா வந்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கு இனி வரும். சரிதானே? அப்போ ரெண்டு பக்கம் இப்போ இப்படி இருக்கிறத சுருக்கலாம். காரணம் என்ன? இவ்விடத்தில் தாராளமாக x சமன் 0 என்று வந்தால் 0 சமன் 0 என்ற ஒரு தீர்வு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இவ்விடத்தில் வந்து என்ன சொல்லுங்க 1x இந்த பொதுவாக எடுத்த 1x வந்து 0 ஆக முடியாது. விளங்குதான்? அது 0 ஆகுனா அங்கே கிடைக்க போகிற தீர்வற்றது. சரிதானே? அதால் அது வந்து என்ன சொல்லுவோம் 0 ஆக முடியாது. அப்போ இவ்விடத்தில் வந்து என்ன சொல்லுங்க இவ்விடத்தில் நான் வெட்டுறதுக்கு காரணம் என்னென்றால் 1x என்பது not equal 0. சரிதானே? அப்போ 1x வந்து என்ன சொல்லுங்க 0 அற்றது என்று தெரிஞ்சதால் 1x வந்து என்ன சொல்லுங்க 0 அற்றது என்று தெரிஞ்சதால் நான் சுருக்கிறேன். அப்போ ரெண்டு பக்கம் ஒரு விஷயத்தை சுருக்கணுமெண்டா அவடத்தில் இருக்க வேண்டிய முடிவு என்ன? அது 0 அற்றதாக இருக்கும். விளங்குதார்? இப்போ 4x வர்க்கம் இருக்கு சமன்
அதில் 4x சமன் 2 இருக்கு. நான் 2 பக்கம் 2ஆல் சுருக்கலாமாண்டா சுருக்கலாம். காரணம் என்ன? 2 என்பது பூஜ்ஜியமற்றது. விளங்குதாரு? இதுவே 4x வர்க்கம் சமன் 2x என்றால் நான் 2ஆல் மட்டும்தான் சுருக்கலாம். எக்ஸால் சுருக்க முடியாது. காரணம் என்ன? எக்ஸ் பூஜ்ஜியம் ஆகினாலும் இந்த சமன்பாடு வந்து என்ன சொல்லுங்க, LHS சமன் RHS என்று தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு. எக்ஸ் வந்து பூஜ்ஜியமானா LHS பூஜ்ஜியம் தானே, RHSம் பூஜ்ஜியம் தானே. அப்போ பூஜ்ஜியம் சமன் பூஜ்ஜியம் என்று நம்மளுக்கு என்ன கிடைக்குமாங்க? தீர்வு கிடைக்கும். அதாவது அந்த சமன்பாடு வந்து என்ன உண்மையாக இருக்கும், LHSம் RHSம் சமனாக இருக்கும். விளங்கிட்டு அப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தால் சுருக்கணுமெண்டா இன்றைக்கு முக்கியமான ஒரு முடிவு என்ன? அது பூஜ்ஜியமற்றதாக இருக்கும். பூஜ்ஜியமற்றதாக இருந்தால் மட்டும்தான் அது தீர்க்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு. சரி, பின்னுக்கு வரப்போகிற கேள்விகள் ட்ரிக்னோமெட்ரியில் பொது தீர்வுண்டெல்லாம் ஒரு விஷயம் படிப்போம். அது வரக்குள்ள கதைக்கிட்டு சரி தான். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட் ரைட் 149 அவ்வளோதான். அடுத்தது 150வது கேள்வி எடுங்க. முடிச்சது 150வது கேள்வி எடுங்க. சரி, அடுத்த 150வது கேள்வியை பார்ப்போமா? எக்ஸக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 1. அப்போ எக்ஸக 2 சமன் என்ன வரும்? 1 2 பேர் அப்படிதானே. எக்ஸக 2ன்றது 1 2 பேர். நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வாரு? அப்ப எக்ஸக 2 ஒன்றா, அதாவது ஒன்றின் வர்க்கம் 1 அப்படிதானே. அதால வாரு ஒன்றின் வர்க்கம் மட்டும்தான் ஒன்றா. நான் கேட்டேன் என்னென்னு விளங்கி தானே. எக்ஸக 2 சமன் 1 2 வாரு. ஏன்? ஒன்றிற்கு வர்க்கம் போட்டோம்னா 1 2 பேர். நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்றுக்கு மட்டும்தான் வர்க்கம் போட்டால் 1 வருமானு கேட்குறேன். -1க்கு வர்க்கம் போட்டாலும் 1 வரும் தானே. அப்போ எக்ஸக 2க்கு என்ன விட வந்திருக்கணும்? ப்ளஸ்ஸோ -1 ப்ளஸ் அல்லது -1. இது ரெண்டில் எதை வர்க்கிச்சாலும் என்ன வரும் நம்மளுக்கு? 1 2 விட வரும் தானே. ரைட். அப்போ இதை எப்படி நீ யோசிக்கணும்? இங்கே வந்து பாருங்க, ஒரு பெரிய வழியில் இதை செய்வோம். எக்ஸக 2 முழுவதின் வர்க்கம், இந்த பக்கம் கழிப்போம், ஒன்றின் வர்க்கம் சமன் 0. இப்படி யோசிப்போமா? ஒன்றின் வர்க்கமாக யோசிக்கலாம் தானே. அப்போ இந்த பக்கம் கழிக்கிறேன்டாப்பா. அப்போ ஒன்றின் வர்க்கம் எக்ஸக 2 -1 எக்ஸக 2 சக 1 சமன் 0. எக்ஸ் பிளஸ் 1 இங்கே எக்ஸ் பிளஸ் 3 சமன் 0. எக்ஸ் சமன் சய 1 எக்ஸ் சமன் சய 3. சரிதான். இடத்துல என்ன வேண்டாப்பா? எக்ஸாக 1 சமன் 0 அல்லது எக்ஸாக 3 சமன் 0. அப்போ இப்படி இவ்வளோ ஸ்டெப் எழுதி இதை கொண்டு வரலாம். அல்லது எக்ஸாக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 1 எக்ஸாக 2 சமன் ப்ளஸ்ஸோ -1. சரியா? ப்ளஸ்ஸோ -1. அப்போ எக்ஸ் சமன் என்னென்று வரும்? எக்ஸாக 2 சமன் 1 எக்ஸாக 2 சமன் சய 1. அப்போ எக்ஸாக 2 சமன் 1 எக்ஸ் வந்து எப்படி வரும்? சய 1. இங்கே எக்ஸ் வந்து எப்படி வரும்? சய 3. இப்படின்னு யோசிக்கலாம், இப்படின்னு யோசிக்கலாம். அப்போ உள்ளதுக்குள்ள ஈஸியான வேலை எது? இப்படி யோசிக்கிறது. சரிதான். ஓகே, முடிச்சுக்கொள்ளுங்க. சரி, இதை முடிச்சுட்டு 156வது கேள்வி வாங்கும். இதை முடிச்சுட்டு 156 156.
ரைட். அடுத்தது 156வது கேள்வி பாருங்க. 156. அப்போ இடத்துல என்ன வேணும் பாருங்க. 5x வர்க்கம் வரும், இங்க 2x வர்க்கம் வரும். அப்ப என்னன்னு சொல்லலாம், 3x வர்க்கம் வரும். சரியா? அடுத்தது 5x வரும், இங்க sin x வரும். அப்ப என்னன்னு வரும், 4x சமன் 4 வரும். சரியா? ஓகே. அப்ப 5x வர்க்கம் வரும், அடைப்பு நீக்கக்குள்ள 2x, நான் அடைப்பு நீக்கி காட்ட தேவையில்ல தானே, நீங்க மனாலே யோசிப்பேல் தானே. அப்ப என்ன வேண்டாப்பா, 3x வர்க்கம். இங்க 5x sin x அது என்னன்னு வர போதும் 4x. அப்ப 3x வர்க்கம் சக 4x சய 4 சமன் 0. அப்போ இடத்துல என்ன வேணும், இந்த இடத்துல 1 3 2 2 மட்டும்தான் யோசிக்கலாம். 4 ஒன்று யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஒன்று யோசிக்க தேவையில்லை. என்ன சொல்லுங்க, நடுவில் ரெட்டையன் இருக்கு. 4 1 போட்டே இல்லைண்டா என்ன வந்துடும், ஒற்றையன் ரெட்டையன் பிரச்சனை வந்துடும். அப்போ இடத்துல 2 2 போட்டால் தான் ரெட்டையனாகி வரும். அப்போ சரி, விஷயத்துக்கு வரும். இங்கே சக 4 இருக்கு, இங்கே சய 4 இருக்கு, நடுவில் இருக்க பெரிய பெருக்கம் ப்ளஸ்ஸாக வரணும். அப்போ இது +2, இது -2. காரணி என்ன வரும், x ஆக 2, அடுத்தது 3x சய 2 சமன் 0. அப்போ a தர b 0 இடத்துல வந்து என்ன சொல்லுங்க, ஒன்று a 0 இருக்கலாம், அல்லது b வந்து என்ன சொல்லுங்க 0 இருக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று 0 இருந்தால் கூட 0 இருந்தானே. அப்போ என்ன சொல்ல வேண்டாப்பா, x ஆக 2 சமன் 0, அல்லது 3x சய 2 சமன் 0. அப்போ இங்கே x சமன் என்ன வரும், 2 × 3. இங்கே x சமன் என்ன வரும், -2. சரி, ஓகே. நூற்றி 159வது கேள்வி பாருங்க. 159. x × x ஆக 2 தர x ஆக 1 சக 1 × x ஆக 2 2x ஆக 1. அடுத்தது -1 × x ஆக 1 தர 2x ஆக 1 சமன் 0. இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டா என்ன வரும் பாருங்க. இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டா x ஆக 2 x ஆக 1 2x ஆக 1. அங்க வேற வித்தியாசமா இருக்கா, இல்ல, அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்ப சமன் இங்க என்ன வரும், 0. சரி, அப்ப இந்த பகுதியில இல்லாத விஷயம் என்னடாப்பா, 2x ஆக 1. அப்ப x தர இடத்துல என்ன வரணும், 2x ஆக 1 சக. இந்த பகுதியில் இல்லாத விஷயம் x ஆக 1 மைனஸ் 1 தர அந்த இடத்துல இல்லாத விஷயம் x ஆக 1 2x ஆக 1 அங்க இல்லாத விஷயம் x ஆக 2. அப்படி. எனவே அடைப்பு நீக்கினால் 2x வர்க்கம் -x + x -1 -x -2 சமன் 0. 2x வர்க்கம் இருக்கட்டும், -x x போகட்டும். அப்போ -x, ரைட். இங்கே ஒரு -x இருக்கு. ஓகே. அடுத்து -3 சமன் 0. காரணி என்ன வேண்டாப்பா, 2 1 ரைட். இடத்துல 3 இடத்துல 1 சரியா வருமா? அப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னு பெரிய பெருக்கம் மைனஸ். அப்போ இடத்துல மைனஸை போட்டு பார்ப்போமா. சய 3 சக 2 சய 1 தரும். எனவே காரணி என்ன, 2x சய 3 அடுத்தது x ஆக 1 சமன் 0. எனவே 2x சய 3 சமன் 0. இங்கே x ஆக 1 சமன் 0. அப்போ x சமன் சய 1, x வந்து 3 × 2. சரி, ஓகே, முடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ இடையில இருக்க கேள்வியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிதானே? இடையில இருக்கலாம் ட்ரை பண்ணுங்க. இப்போ சில கேள்விகள் கவனிக்கணும், சில கேள்விகள் விட்டுட்டு போகிறேன் தானே, அதெல்லாம் படிவாக ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறார்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சொல்லுங்க வித்தியாசமான விடைகள் வருது, சிக்கலாக இருக்குது, உங்களால் கதைச்சி சால்வ் பண்ணி இல்லாமல் இருக்குன்னா கேளுங்க எனக்கிட்ட. சரியா? இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க, ரைட்? 2 பேருக்கும் மாறி மாறி விடைகள் வருது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டேன்னா நல்ல அப்படி தான் படிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்கிறது, ரைட்? அப்படி கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கண்டா 2 பேராலையும் வந்து என்ன சொல்லுங்க எனக்கிட்ட கேளுங்க, நான் அதை சால்வ் பண்ணுறேன், ரைட்? நீங்கள் இப்போ அடுத்தது செய்ய வேண்டிய கேள்வி 164வது கேள்வி. சரியா? அடுத்த செய்ய வேண்டிய கேள்வி 164வது கேள்வி. நூற்றி 64. சரி, 164வது கேள்வி. இங்க எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 முழுவதின் வர்க்கம் மைனஸ் 4 தர எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 சக 3 சமன் 0. இந்த இடத்துல வந்து பாருங்கடா, எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 இருக்கு தானே, இது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை விரிவு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் என்ன, எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம்னா எக்ஸின் 4ஆம் படியில் போகும். அப்போ ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் என்று யோசிச்சு ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் 2ab 2bc 2c அந்த விரிவெல்லாம் போனீங்கன்னா இது எத்தனையாம் படியில் வந்துடும், 4ஆம் படியில் இருக்க சமன்பாடாக போயிடும். அப்போ அது பெரிய வேலை, நம்மளுக்கு ஆக தெரிஞ்ச 2ஆம் படியில் தீர்க்க தான் தெரியும் என்ன. ஓகே, அப்போ இடத்துல எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 இது அதோட வர்க்கம் என்றக்குள்ள பெரிய சமன்பாடாக போயிடும். அப்போ இதை ஒரு எளிமையான சிம்பிளான விஷயமா மாற்ற நான் ஒரு பிரதியீடு எடுக்கிறேன். டி என்க எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 டி என்று எடுத்தால் என்ன வரும், டி வர்க்கம் சய 4t சக 3 சமன் 0. இது நம்மளுக்கு பழக்கமான ஒரு வடிவத்துக்கு வந்துருத்தானே. இப்போ இப்படி பார்க்கக்குள்ள பெருசாக இருந்தது, எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7க்கு ஒரு பிரதியீடு கொடுக்கக்குள்ளடாப்பா இது இப்போ வந்துட்டு என்ன வந்துட்டு உழவும் டி வர்க்கம் சய 4t சக 3 ஒரு பழக்கமான வடிவத்துக்கு வந்துட்டு. இப்போ இதை என்ன செய்யலாம், இதை காரணிப்படுத்தலாம் தானே. இதை காரணிப்படுத்தினா என்னன்னு சொல்லு, டி சய 1 டி சய 3 சமன் 0 இப்படி வந்துடு. இப்போ டி சமன் 1 அல்லது டி சய 1 சமன் 0, அடுத்தது டி சய 3 சமன் 0 இப்படி வரும். அப்போ டி சமன் இங்கே என்னென்று வரும் 1, டி சமன் 3. இப்போ டீக்கு விடை காண்றதா நம்மளோட கேள்வி இல்லை, நம்மளோட கேள்வி என்ன எக்ஸுக்கு விடை காண்றதான் கேள்வி. ஆனால் டி என்றது என்ன, எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 சமன் 1 இது எப்படி மாறும், எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6. அப்போ இது எப்படி மாறும், எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 சமன் 0. இங்கே எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7 சமன் 0. அப்போ இது எப்படி சாரி 3 டி என்று சொன்னேன்னா எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 7. இப்போ இது எப்படி வரும், எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 4 சமன் 0 என்ன வரும், இங்கே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 4 0. அந்த 2 பேருக்கும் 0 என்ற எக்ஸ் வந்து என்ன வரும், சய 2 சரிதானே. அடுத்தது எக்ஸ் சக 3 0, அதில் இந்த எக்ஸ் சமன் என்னென்று சொல்லுவோம் சய 3. அடுத்தது எக்ஸ் வந்து சய 1, அடுத்தது எக்ஸ் வந்து சய 4 விட வருது சரிதானே, 4 விட வருது. எத்தனை விட வரணும், ஏன் 2 விட வரணும், ஏன் 2 விட வரணும்னு சொல்லுங்க, என்ன காரணம், அங்கே வர்க்கம் இருக்கிறதால. எதிட வர்க்கம் இருக்கு, எக்ஸிட வர்க்கமா எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்க்கமா, அப்போ அதை எத்தனையாம் படித்த சமன்பாடு
நாலாம் படி சமன்பாடுக்கு எத்தனை தீர்வு வரும்? 4 தீர்வு தான் வரும். ரெண்டாம் படி சமன்பாடுக்கு எத்தனை தீர்வு வரும்? 2 தீர்வு தான் வரும். முதலாம் படிக்கு ஒரு தீர்வு தான் வரும். அப்போ இது எத்தனையாம் படி? 4ஆம் படி. விதி வழி பார்த்தீங்கன்னா 4ஆம் படி வரும் தானே. அப்போ 4 தீர்வு வருது. ஓகே, முடியும். சரி, 165வது கேள்வி எடுங்க. கவனிக்கணும். எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 9x சக 15, எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 20. கவனிங்க, இப்போ உங்கள்கிட்ட இதில் ஐடியா தந்துட்டேன் தானே. பெரிய வடிவங்கள் ரிப்பீட் ஆகக்குள்ள அது யோசிக்க கஷ்டமாக இருக்கும். அதை எளிமையாக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பிரதியீடு எடுப்போம். இவ்விடத்துல எக்ஸ் வர்க்கம் 5x சக 7 திரும்ப திரும்ப வந்ததால அதுக்கு பிரதியீடு எடுத்தோம். இவ்விடத்துல எக்ஸ் வர்க்கம் சய 9x இருக்குதானே. அப்போ அந்த எக்ஸ் வர்க்கம் சய 9xக்கு பிரதியீடு எடுக்கலாம் தானே. கொஞ்சம் பாருங்க, எடுக்க வேணாம் சரிதானே. எக்ஸ் வர்க்கம் சய 9x பிரதியீடு எடுக்கலாம். எடுத்தா என்ன வரும்? a சக 15 a சக 20 வரும். சமன் 0.6 அப்படித்தானே. சரியா, 0.6. ரைட். அப்போ ஏ இதை இவ்வளோதையும் மே என்று வைங்களேன். a சக 15 a சக 20 அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும்? ஏ வர்க்கம் அதெல்லாம் சரி. ஆனால் அங்கே 15 தர 20 302 வருமேனே. அது வந்து கொஞ்சம் காரணி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, மொத்தமாக ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 15ஓட சேர்த்து பிரதியிடுங்களே. விளங்கிட்டா? ரைட். அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 15 ஏ என்று எடுத்தா என்ன வரும்? இங்கே ஏ என்று வரும். இந்த இடத்துல என்ன வரும்? a சக 5. இங்கே எக்ஸ் வர்க்கம் சக 9x சக 20 தானேடாப்பா இருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் வர்க்கம் சக 9x சக 15 ரெண்டு பக்கம் 5 கூட்டினா சரிதானே. எக்ஸ் வர்க்கம் சக 9x சக 20 வரணும்னா 5 கூட்டினா சரிதானே. அப்போ இங்கே 5 கூட்டினா இங்கேயும் வந்து என்ன செய்யணும்? 5 கூட்டுவோம். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 9x சக 20 எப்படி வரும் தம்பி? a சக 5 சமன் 6. இப்போ இதை பாருங்க எவ்வளோ சிம்பிளாக மாறுதுண்டு. a வர்க்கம் சக 5a இந்த பக்கம் வந்தா சய 6. இப்போ என்ன வரும்? இங்க காணிய சொல்லுங்க குயிக்கா. என்ன வரும்? a சக 6 a சய 1. அப்போ என்ன? 1 1 6 1 நடுவில் பிளஸ் பெரிய பெருக்கம் பிளஸ் சிறிய பெருக்கம் மைனஸ் சய 1 சக 6 நடுவில் வர 5 தரும் சமன் 0. எனவே a சமன் சய 6 a சமன் இங்கே என்ன வரும்? 1. இப்படி வரும். a சமன் சய 6 என்று சொன்ன என்ன செய்வீங்க? இங்கே a சமன் சய 6 ஆகினால் a வந்து சய 6 ஆகும் போது எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 15 சமன் சய 6. அப்போ எக்ஸ் வர்க்கம் சய 9x சக 21 சரிதானே. அப்போ 21 வரும். அப்போ 21 சொல்லக்குள்ள நம்மளுக்கு தீர்வு காணணும் என்ன. ரைட். காரணி என்ன வரும்? எதுவும் வராது அப்படிதானே. 21 கூட 7 தர 3 7 3 கூட்டினா எல்லாம் இங்கே 9 வராது தானே. 21க்கு வேறு எதுவும் காரணி வச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ தீர்வு எப்படி காண்ற? என்ன செய்யலாம்? -b +o மைனஸ் வர்க்கம் மூலம் b வர்க்கம் செய்ய 4ac = 2a இப்படி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஓகே, அதை பாவிச்சா சரி. என்ன டேய் ஒன்றுமில்லை கவனிங்க. ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. இதுக்கு x சமன் -b +o மைனஸ் வர்க்கம் மூலம் b வர்க்கம் செய்ய 4ac ன் கீழ் 2a இப்படி எதுவும் தீர்வுகள் கேள்விப்பட்டீங்களா? ஓஎல்ல. ஓகே, இது எப்படி வந்த இந்த சமன்பாடு? சரி, இதுக்கு இப்படி வருது. இந்த சமன்பாடு எப்படி வந்து? அது அப்படித்தான். அப்படியா விலங்குல என்ன செய்யணும்டா? சொல்லுங்க என்ன செய்யணும்? நிறைவர்க்கமாக்கணும். ஓகே, அப்போ விஷயம் தெரிஞ்சிருக்கு. எப்படி நிறைவர்க்கமாக்கணும்னு சொல்லுங்க ஒருக்கா. ax வர்க்கம் bx சக c நிறைவர்க்கமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? சொல்லு என்ன செய்யணும்? b அரைவாசியா இல்ல a ஆல பிரிக்க தேவையில்லையா? a ஆல பிரிக்கணுமா? ax வர்க்கம் சக bx சக c சமன் 0.
இதை வந்து என்ன செய்யணும், எக்ஸ் வர்க்கம் சக பி எண்கள் ஏ எக்ஸ் சக சி எண்கள் ஏ சமன் 0. சரிதானே, இப்படி வரும். அடுத்தது வந்து என்ன செய்யணும், எக்ஸிட குணகத்தின் அரைவாசி பி எண்கள் 2a முழுவதின் வர்க்கம். இப்படியெல்லாம் படிச்சுட்டு பேர் தானே என்ன. ஓகே சரி, இது என்னண்டு அடுத்த கிளாஸ் படியாக பார்த்துட்டு வாங்க. சரியா, இது எப்படி செய்கிறோம், இதை ஏன் கதைக்காம விடுறேன்னு சொன்னால், இதை கதைக்க தொடங்கினா இப்போ கிளாஸ் வந்து முடியாது. சரிதானே, அது கொஞ்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் போகும். சரிதானே, அதால் இதை வந்து என்ன சொல்லுங்க, கவனிங்க. இந்த கேள்விக்கு வந்து இந்த சமன்பாடை வச்சு தான் இப்படியே எடுக்கணும். சரிதானே, அப்போ இது எப்படி வருது, அவள் புத்தகம்லாம் இருக்குந்தானே என்ன இருக்குந்தானே என்ன, ரைட். அப்போ அதுகளை வச்சு கொஞ்சம் என்ன சொல்லுங்கள், என்ன நடந்திருக்கு, எப்படி சொல்லி தந்திருக்காங்க என்ற அந்த விஷயங்களும் இருக்கா பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வாங்க, நம்ம வந்து சந்திப்போம். சரியா, இது பெரிய ஒரு பாடம், கவனிங்க. என்ன இருக்கு தானே, இதில் இருக்கிற இந்த பி வர்க்கம் செய்ய 4 ஏசி இருக்கலாம். டேய் கவனிக்கணும், இந்த பி வர்க்கம் செய்ய 4 ஏசியை வச்சு ஒரு தனி எஸ்ஏ கல்வியே இருக்குது. சரி, இந்த வெறும் பி வர்க்கம் செய்ய 4 ஏசியை வச்சு ஒரு எஸ்ஏ கல்வியே இருக்குது. அது நம்ம இன்னும் படிக்கணும், படிக்கிறது கனகாலம் கிடக்குது. சரி, அது படிக்கணும். நம்ம இப்போ நாளைக்கு அடுத்த கிளாஸ் அதை ஒன்றும் படிக்க போகல, நம்ம சும்மா இந்த விடை எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. சரியா, ரைட். அடுத்த கிளாஸ் வந்து என்ன சொல்லுங்க, வியாழன் சந்திப்பு.